தேர்ட் யூனிட்டில் அடுத்த டாபிக் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது வரைக்கும் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தோம். இப்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்கடா. சென்ட்ரிபிட்டல் மைய நோக்கு, சென்ட்ரிஃபியூகல் மைய விலக்கு விசை. ஃபோர்ஸ்னா விசை, சென்ட்ரிபிட்டல் மைய நோக்கு, சென்ட்ரிஃபியூகல் மைய விலக்கு. அப்போது மைய நோக்கு அப்படின்னா மையத்தை நோக்கி, அப்போ டுவோர்ட்ஸ் தி சென்டர். சென்ட்ரிஃபியூகல் மைய விலக்கு விசை, அப்போ மையத்திலிருந்து விலக்கி நகரும் விசை, அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். நான் கவனிங்க. Circular motion can be analyzed from two different frames of reference. One is the inertial frame, which is either at rest or in uniform motion, where Newton's laws are obeyed. Circular motion can be analyzed from two different frames of reference. Frames of reference ன்னு பார்த்தோம். எந்த ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை XYZ கோஆர்டினேட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக பிரிச்சுருக்கோம். இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்று, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்று. இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்லேருந்து மூவிங்க்கோ, மூவிங்லேருந்து ரெஸ்ட்டோ இல்லை ஸ்பீடையோ சேஞ்ச் பண்ணும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைனாலும் அதனோட மூவிங்கையோ இல்லை ரெஸ்ட்டையோ மாற்றிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ சர்க்குலர் மோஷன் கேன் பி அனலைஸ்டு ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒன் இஸ் தி இனர்ஷியல் ஃப்ரேம், விச் இஸ் எய்தர் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன், வேர் நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் ஒபேட். நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணும். அடுத்து the other is the rotating frame of reference, which is a non-inertial frame of reference as it is accelerating. Other is the rotating frame of reference, which is a non-inertial frame of reference. Non-inertial frame rotating frame of reference னு சொல்லலாம். ஆஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்படின்னா ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைனாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும், ஆக்சலரேஷனுக்கு போயிடும். அப்போது when we examine the circular motion from these frame of references, the situations are entirely different. அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்குறதுக்கும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்குறதுக்கும் சர்க்குலர் மோஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். To use Newton's first and second laws in rotational frame of reference, we need to include a pseudo force called centrifugal force. Pseudo force அப்படின்னா ஒரு பொய்யான ஃபோர்ஸ், மாயை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போது to use Newton's first and second laws in rotational frame of reference. அப்போது ரொட்டேஷ்னல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைனாலும் அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கோம். அப்போது நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகினா தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகுங்கிறத வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோம். இப்போது நம்ம அந்த மாதிரி நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கும் நம்ம நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா we need to include a pseudo force. அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ்க்கு, ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கும் நம்ம நியூட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு மாயையான ஒரு பொய்யான ஒரு ஃபோர்ஸை பற்றி படிக்கிறோம். அந்த ஃபோர்ஸு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். பாருங்கள், this centrifugal force appears to act on the object with respect to rotating frames. The centrifugal force appears to act on the object with respect to rotating frames. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாஷிங் மிஷினோட அந்த கம்ப்ரெஷர் நமக்கு சுற்றுது இல்லையா, உள்ளுக்குள்ளே அந்த துணியை சுழட்டுது இல்லை, அந்த இடத்துல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம
தயிர்லேருந்து மோர் எடுப்போம்ல, அப்போ அந்த தயிர் சிலுப்புற மத்து நம்ம சிலுப்புவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா மையத்தில் நல்லா பார்த்தாலே விசிபிளாக நமக்கு தெரிகிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதனோட சென்டர்லேருந்து நம்ம தயிரை சிலுப்புறப்ப நமக்கு என்ன ஆகும், சென்டர்லேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகிட்டு போகும், சல்லுன்னு வெளியில் தள்ளும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போது அதுவும் முக்கியமாக ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா சுற்றிக்கிட்டு இருக்கணும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கணும், சுற்றி இருக்கணும், சுற்றிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்குறப்ப இன்னும் புரியும். நம்ம லைவாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இது. டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் we can take a specific case and discuss as done below. இப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் பாருங்கள். Consider the case of a whirling motion of a stone tied to a string. whirling motion அப்படின்னா சுற்றுறது, கையில் ஒரு கயிற்றை கட்டி கல்லை வந்து ஒரு கயிற்றில் கட்டி நம்ம சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். assume that the stone has an angular velocity omega. சுற்றுறப்ப அதனோட angular velocity omega in the inertial frame at rest அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகும், இல்லைனா அது அதே பொசிஷன்லேயே ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் தி மோஷன் ஆஃப் தி ஸ்டோன் இஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் அ ஃப்ரேம் விச் இஸ் ஆல்சோ rotating along with the stone with the same angular velocity omega, then the stone appears to be at rest. நல்லா பாருங்கடா. if the motion of the stone is observed from a frame which is also rotating along with the stone with the same angular velocity omega, then the stone appears to be at rest. அப்போது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸுக்கு உள்ளே நாம் இருக்கோம். அப்போ நம்மளும் அந்த பஸ்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுறோம், ட்ராவல் ஆகிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற ஒரு அப்சர்வருக்கு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி தெரியும், அந்த பஸ்ஸோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கலாம். ஆனால் பஸ்ஸுக்குள்ளேன்னு பார்க்குறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் நாம் எப்படி இருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்கோம். அப்போது அந்த மாதிரி இப்போ ஸ்டோன் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்டோனை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி நம்ம சுற்றுறோம் அப்படின்னா நாம் ரெஸ்ட்டில் அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருந்துட்டு பார்க்குறப்ப நமக்கு அந்த ஸ்டோன் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு, மூவிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. அதுவே observed from a frame which is also rotating along with the stone. ஸ்டோன் சுற்றுற அதே ஸ்பீடுக்கு இன்னொரு ஃப்ரேமு இல்லைனா நம்ம ஒரு அப்சர்வர் வந்து அந்த ஸ்பீடோடு சேர்த்து அந்த ஸ்டோனோட ஸ்பீடோடு சேர்த்து நாமளும் சுற்றுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும், ரெஸ்ட்டில் ஸ்டோன் வந்து மூவிங்கில் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். This implies that in addition to the inward centripetal force minus m omega square r there must be an equal and opposite force that acts on the stone outward with a value plus m omega square r. So the total force acting on the stone in a rotating frame is equal to minus plus நமக்கு 0. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ நமக்கு என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அதே மாதிரி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோடு சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரு அப்சர்வரோ ஒரு ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஸ்டோனோடு சேர்த்து இந்த இடத்துல ஸ்டோன் இப்போ இப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்குது, நாமளும் அந்த ஸ்டோனோடையே சேர்த்து இப்படி சுற்றிக்கிட்டே வரப்போ நமக்கு எப்படி தெரியும், அந்த ஸ்டோன் சீம்ஸ் டு பி ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அப்படி தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா there must be an equal and opposite force that acts on the stone outward. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்துட்டு F is equal to நமக்கு என்னென்னா mv square by r.
விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷனில் mr² ஒமேகா ஸ்கொயர் பை ஆர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது m ஒமேகா ஸ்கொயர் ஆர்ன்னு கிடைக்கும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டருங்கனால நம்ம நெகட்டிவ் சைன் போடுவோம். அப்போது இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கக்குள்ளே m ஒமேகா ஸ்கொயர் ஆர் மட்டும் வரும். இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு டோட்டல் ஃபோர்ஸும் நம்ம சம் பண்ணி பார்த்தோன்னா ப்ளஸ்ஸும் மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போ எந்த ஃபோர்ஸுமே அதில் ஆக்ட் ஆகாதனால நமக்கு எப்படி தெரியும்? ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். புரியுதா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டுருக்கிற சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கிற ஆப்ஜெக்டில் நாம் அப்சர்வ் பண்ணுறது ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருந்து அப்சர்வ் பண்ணோம். தட் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில். இந்த இடத்துல ரொட்டேட்டிங் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டு ரொட்டேட் ஆகிறதோட சேர்த்து அந்த அப்சர்வர் நம்மளும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கப்போ அந்த ஆப்ஜெக்ட்டு சீம்ஸ் டு பி ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்க்குறதுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது this outward force plus m omega square r is called the centrifugal force. The word centrifugal means flee from center, away from center அப்படின்னு அர்த்தம். Note that the centrifugal force appears to act on the particle only when we analyze the motion from a rotating frame. நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரேமாக இருந்தால் மட்டும்தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்பியர் ஆகும். அதனால் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம் தேர் இஸ் ஒன்லி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் கிவன் பை தி டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங். இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்தால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும்தான், அதுவும் அந்த டென்ஷன் வழியாக ஆக்ட் ஆகும். அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். ரொட்டேட்டிங் ஃப்ரேமாக இருந்தால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட சேர்த்து ஒரு சூடோ ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஃபார் திஸ் ரீசன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் எ சூடோ ஃபோர்ஸ். எ சூடோ ஃபோர்ஸ் ஹேஸ் நோ ஆரிஜின். வெரி இம்பார்ட்டன்ட். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஹேஸ் அன் ஆரிஜின். அதுக்கு ஆரிஜின் இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோ டென்ஷன் ஃபோர்ஸோ இல்லை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எந்த ஆரிஜினும் இல்லை. இட் அரைசஸ் டியூ டு தி நான் இனர்ஷியல் நேச்சர் ஆஃப் தி ஃப்ரேம் கன்சிடர்ட். வென் circular motion problems are solved from a rotating frame of reference while drawing free body diagram of a particle, the centrifugal force should necessarily be included. மாயை தானே, அதாவது ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் அதை அந்த ஃப்ரேம் ஆஃப் ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறப்ப அந்த ஃபோர்ஸை விட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. அதுவும் எப்போது ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு எழுதக்கூடாது. அதுவே இனர்ஷியல் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இனர்ஷியல் ஃப்ரேமில் அது ஆக்டே ஆகாது இல்லையா, ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் மட்டும்தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் மைய விலக்கு விசை. ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்க்குறோம், இனர்ஷியல் நான் இனர்ஷியல் ஆர் ரொட்டேட்டிங். இனர்ஷியல் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டில் ஆக்சலரேஷன் இருக்கும். நான் இனர்ஷியல் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைனாலும் அந்த ஆப்ஜெக்டில் ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை படிக்கிறதுக்கு நம்ம ரொட்டேட்டிங் ஃப்ரேமை எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் மோஷனில் இருக்கிறப்ப நம்ம அப்சர்வ் பண்ணுறது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டு மூவிங்கில் இருக்கிறதா தெரியும். அதுவே நம்ம ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேருந்து பார்க்குறப்ப அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் அதில் சூடோ ஃபோர்ஸ், தட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர்னா
சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் தி சென்டர். அப்படிங்கக்குள்ளே ரெண்டும் நமக்கு என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிட்டு நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. ஸோ அதனால் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி அப்பியர் ஆகுது. ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் மட்டும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொட்டேட்டிங் ஃப்ரேமை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும்.